சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் விஜயின் பிறந்த நாளை ஒட்டி வைக்கப்பட்ட பேனரை அகற்ற வந்த போலீசாருடன் தவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். முழு விவரங்கள் என? தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய 51வது பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு வெளியே இன்று பிறந்த குழந்தைகளுக்கு, அதாவது ஜூன் 22ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுவதற்காக வரவேற்பு பேனர் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த பேனரை அகற்ற கோரி அங்கு காவல்துறையினர் தமிழக வெற்றிக் கழகத்தினரிடம் தெரிவித்தனர். அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இங்கு பேனர் வைப்பதற்கான அனுமதி பெற்று முறையாகத்தான் அந்த பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. சாலையில் செல்பவர்களுக்கோ அல்லது மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கோ எந்தவித இடர்பாடும் இல்லாமலும் எந்தவித தொந்தரவும் இல்லாமலும் தான் அந்த பேனர் வைக்கப்பட்டிருப்பது. அதற்கு முறையாக அனுமதி பெற்றிருக்கிறோம் என தவேகாவினர் தெரிவித்தனர். இருந்தாலும் மேலிடத்தின் உத்தரவு, உடனடியாக நீங்கள் இந்த பேனரை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை காவல்துறையினர் தெரிவித்தனர். இதற்கு திமுகவினுடைய பேனர் மட்டும் இங்கு 30க்கும் மேற்பட்ட இடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் அகற்றினீர்களா? அவையெல்லாம் முறையாக அனுமதி பெற்று வைக்கப்பட்டிருக்கிறதா? நாங்கள் முறையாக அனுமதி பெற்று இந்த பேனர் இங்கே வைத்திருக்கிறோம் என தவேகாவினர் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அங்கு அவர்கள் அந்த அனுமதி பெற்றிருக்கக்கூடிய கடிதத்தையும் காவல்துறையிடம் காட்டினர். ஆனால் பேனரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்கின்ற அவர்கள் சொல்லும்போது அவர்கள் அகற்ற முடியாது என்கின்ற முறையில் இந்த வாக்குவாதம் என்பது நடைபெற்றிருக்கிறது. எல்லா தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.